என்றால் ஒரு பக்கம் தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. அதனை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனுடைய காட்சி சத்தியமா அதெல்லாம் நியாயமே இல்லையா? ஐயோ! என்னைய அது கொடுமையா இருக்கு. யாருமே மழை பெஞ்சுக்கிருக்கு. யாருமே முதல்ல அந்த இடத்துல யாரும் நடந்தே போமாட்டாங்க. அங்க போய் யாருக்குய்யா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னய்யா சம்மந்தமே இல்லாம இருக்கு. அதுக்கு ஏதாவது வந்து மழை விட்டதுக்கு அப்புறம் வந்து குப்பை இருந்துச்சு, தண்ணியா இருக்குது, நடந்து போனா வலிக்கிறோம். அதனால சுத்தம் பண்றோம்னு ஒரு நியாயம் இருக்கு. மழை சொழு சொழுன்னு விழுந்துகிட்டே கிடக்குது. அதுல போய் என்னய்யா பண்றீங்க? அது கூட பரவால்ல. எப்பா நியாயமே இல்லாம இந்த ரிப்போர்ட் இருக்காரு தம்பி. அத போய் நின்னு வீடியோ எடுத்து என்னய்யா இது? ஒண்ணுமே புரியலையா? என்னய்யா நடக்குது? காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார். சென்னை எப்பொழுதும் கடுமையான பாதிப்பை சந்திக்கும். அந்த பாதிப்பை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு மிக முக்கியமாக காரணியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள். நாம் நேரடியாக அவர்களிடம் இது சம்பந்தமாக கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. எப்பா அந்த கூட்டுறாங்களே அந்த அக்காவுக்கே பார்த்தா தெரியலையாப்பா முட்டளவு தண்ணின்னு. இப்ப காலையில இருந்தே மழை ஒரு பக்கம் வேகமா பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மழையிலயும் இவ்வளவு தீவிரமா நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்ன வேலை நம்ம இதுல என்ன கிளீன் பண்ணிட்டு இருக்கோம்? காலையில இருந்து என்ன வேலை பார்க்குறீங்க? அத கேட்குறாப்புல பாரு. ஏன் கண்ணு முன்னாடி தான் தண்ணிய கூட்டிக்கிருக்காக. என்ன கிளீன் பண்றீங்க? யப்பா சாமி! யார்யா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தர்றது? குப்பை கிப்பை வரும் அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வைக்கணும். ஏன்னா திடீர்னு வந்து மாற்றுத்திறனாளிங்க வர இடம் இது. அதனால இந்த இடம் கிளீனாக வச்சிருக்கணும். பத்திரிக்கையில் பார்ப்பாங்க வந்து அடிக்க பத்திரிக்கைக்காரங்க வேற வராங்க. அதெல்லாம் கிளீனாக வச்சிருக்கோம். ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. மழைக்கு மத்தியில நம்ம இந்த வேலை கண்டிப்பா பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பார்த்தாகணுங்க ஐயா. இந்த இடம் வந்து சுத்தமா இருக்கணும் இல்லை. அதனால பொதுமக்கள் வர இடம். அதனால இந்த மழை கூட நாங்கள் பிற்படுத்தாது செஞ்சாகணும். அதனால கிளீன் பண்ணி எடுத்துருவோம். ஐயோ அக்கா! மழை பெய்யுதுதான் இல்லைன்னு சொல்லல. இது ரொம்ப அநியாயம் இல்லையாக்கா? நார்மல் டேஸ்ல போய் சென்னை பீச்ச பாருங்க. ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி தான் இருக்கும். முதல்ல இந்த என்ன சொல்றது? இந்த வழி எல்லாமே எப்பயுமே குப்பையா தான் இருக்கும். அவங்கள குறை சொல்லல. ஆனா அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமா? அ மழை பெஞ்சுக்கிருக்கு. அப்ப யாரும் கண்டிப்பா வரமாட்டாங்கன்னு நமக்கே தெரியும். இந்த நேரத்துல போய் நம்ம போய் கிளீன் பண்றது நியாயமா? மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ணா அதுல ஒரு நியாயம் தர்மம் இருக்கு. அதிகாரிக்காண்டி நீங்க வேலை பார்க்க வேணாம். உங்க மனசாட்சிக்காண்டி வேலை பார்த்தா போதும். எத்தனை மணில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு மணி நேரத்து வரைக்கும் இங்க வேலை பார்ப்பீங்க? 8 ஹவர் பார்ப்போம் சார். 8 ஹவர் 6 மணிலேருந்து 2 மணி வரையும் பார்ப்போம். அதுவும் வரும். நன்றி. நாம் நேரடியாக கலந்துரையாடலும். கிட்டத்தட்ட காலை 6 மணியிலிருந்து இவர்கள் தங்களுடைய வீட்டு பணிகளை எப்பா அந்த நாய் கூட பாருப்பா, பாவம்பா. அது அது கூட வந்து பாரு அந்த கெண்டைக்காலுக்கு தண்ணி இருக்குப்பா. பாவம் அவங்க. அந்த அக்காவ யார் இப்ப வேலை செய்ய சொன்னாங்கன்னே எனக்கு தெரியல. மழையில போய் நின்னுக்கிட்டு மழையும் பேஞ்சுக்கிருக்கு. ரெயின் கோட்டும் போட்டிருக்காங்க. நீ கொடையும் புடிச்சிருக்க. அவங்க எதுக்கு அத பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. கரெக்ட்டா 5 பேர் தான் இருக்காங்க. சுத்தி முத்தி ஒரு ஆள கூட காணோம். நீயே, அந்த கேமராமேனு, அதுக்கப்புறம் அந்த அம்மாங்க. அவ்வளவுதான். என்னையா ஒரு நியாயம் இருக்கு? இது வந்து சும்மா ஏதோ விளம்பரத்துக்காண்டி எடுத்த மாரி இருக்கியா? அங்க எத்தனையோ தெருவா உள்ள வந்து மாட்டி கிடக்குறாங்க. அவங்கள்ட்ட போய் காப்பாத்துறோம். அதுக்கு மழை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அக்காவங்களுக்கு நெறைய வேலை இருக்கும். போய் அவங்க வீட்டையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணணும். குப்பைகள்லாம் நெறைய சேர்ந்திருக்கும். தண்ணீல அடிச்சுட்டு வந்து அதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் விட்டுப்புட்டு எங்கேயோ யாருமே வராத இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்க நேரத்துல வராத ஒரு இடத்த போயி யாருக்காக தான் கிளீன் பண்றீங்க?